ஹாய் கைஸ். எஸ், நம்ம சேனல் நேம் தவா கிரேஸ் 90 டேஸ் சேலஞ்சோட டே 12 இன்னைக்கு. ஆக்சுவலாக கரண்டாக 5 மினிட் டைம் ஃப்ரேமில் இருக்கும். நம்ம ஒரு 10:30 என்ட்ரு ஆகிருக்கோம் மார்க்கெட்டுக்குள்ளே. 10:25 ஆகுது. ஸோ இதுவரை மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போ வர டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸு. ஸோ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணால் தான் அப் ட்ரெண்டாக கன்வெர்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதுவரை நமக்கு இது டவுன் ட்ரெண்டு தான். ஸோ ஓகேங்களா, அதனால் நம்மளோட என்ட்ரி இன்றைக்கி செல் சைடில் தான் இருக்க போகுது. பிகாஸ் ஏன்னா டவுன் ட்ரெண்டு இப்போதைக்கு கன்சால்டேஷனில் இருக்குது. பட் இதுவுமே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்குது டவுனில் போகும் மார்க்கெட் அப்படின்ட்டு. கன்சல்டேஷன்லேருந்து இப்போது மேனிப்புலேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸோ ஓகேங்களா, நம்மளோட ட்ரெண்ட் இன்றைக்கி டவுன் சைடு. ஸோ நாம் செல் என்ட்ரி தான் எடுக்க போகிறோம். ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல என்ட்ரி செட்டப் கிடச்சிதுன்னா என்ட்ரு ஆகும். எஸ் கைஸ், ஒரு 11:30 நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி செட்டப் கிடச்சிது. ஆக்சுவலாக நம்ம ஆல்ரெடி சொன்ன போல் நம்மளோட என்ட்ரி செல் சைடு தான். ஸோ நமக்கு இந்த இடத்துல கேண்டில் ரிஜெக்ஷன் ஆல்ரெடி ஆகிருக்கு. ஸோ இது டவுன் சைட் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. 75 அந்த ரேஞ்சு வந்ததுன்னா நான் செல் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுறேன். எஸ் கைஸ், நம்மளோட ஸ்டாப் லாஸு 83 கிட்ட வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற லாட் சைஸ் தான் நம்மளால் எடுக்க முடியும். இப்போ 75. ஓகே கைஸ், இது ஒரு ரிஜெக்ஷனை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம என்ட்ரியை 75ல் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ 75 to 83 நமக்கு $60 வருது. 75 ஒரு 5 ஒரு 3 8 506. ஓகே கைஸ், 0.07 லாட்ஸ் நான் எடுத்திருக்கேன். நம்மளோட லாஸ் லிமிட்டு $60 அண்ட் ப்ராஃபிட் வந்து 100. ஸோ 60ல் என்னோடய ப்ராஃபிட் வச்சுருக்கேன். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்மளோட டே 12ல் நம்மளோட என்ட்ரி எடுத்தாச்சு செல் சைடில். என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். எஸ், என்னோடய என்ட்ரி 75ல், என்னோடய எஸ்எல் 83 அண்ட் டார்கெட் 60 75 60. கைஸ், டார்கெட் ஆல்சோ 100. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ் என்ன நடக்குதுன்னு. எஸ்எல் கிட்ட ஆக போதா, டார்கெட் கிட்ட ஆக போதா. நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக ஒரு கிளியரான ரிஜெக்ஷன் கிடச்சிருக்கு நமக்கு. பட் அகைன்ஸ்டாக மார்க்கெட் போனாலும் நம்ம $60 க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். எஸ் கைஸ், ஆக்சுவலாக மார்க்கெட் 60ல் நம்ம டார்கெட் வச்சுருக்கோம். 63 கிட்ட வந்துச்சு. இன்னும் ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்குது. 63 கிட்ட வரப்போ எனக்கு $85 கிட்ட ப்ராஃபிட் வந்திருந்தது.
ஸோ நானும் இன்னும் க்ளோஸ் பண்ணல, ஸ்டில் வந்து ட்ரேட் ரன் ஆகிட்டுருக்கு. பட் என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய ஸ்டாப் லாஸை மட்டும் நான் பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். அதாவது ஆல்ரெடி தெரியும்ல உங்களுக்கு, ஸ்டாப் லாஸை நான் 60 வச்சுருந்தேன். இப்போ என்னோடய எஸ்எல் வந்து என்ட்ரி கிட்ட வச்சுட்டேன். ஸோ எஸ்எல் வந்து 0. ஸோ கைஸ், இந்த ட்ரேடு நமக்கு ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு தான். ஸோ எஸ்எல் ஹிட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, டார்கெட் ஹிட் ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை. டே 12 நம்மளோட லாட் சைஸு 0.07 கைஸ். ஸோ அதனால தான் நமக்கு கொஞ்சம் பிக் மூவாக தேவைப்படுது. 0.01 லாட் எடுத்திருந்தால் இப்போது ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கே $100 ப்ராஃபிட் வந்திருக்கும். பட் நமக்கு எஸ்எல் பெருசாக வைக்கிற போல் இருந்தனால நான் 0.07 லாட் தான் எடுத்துருந்தேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். எஸ் கைஸ், கரெக்டாக 67 நமக்கு $50 ப்ராஃபிட்டில் இருக்குது. கடைசியாக போனது 63 வரை போயிருக்குது. அங்கே வந்து எனக்கு $85 ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா, நான் அந்த லைன் போட்டிருக்கேன். ஸோ இது வரை மார்க்கெட் வரப்போ எனக்கு $50 ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அதுக்காக தான் அந்த மீனிங், அந்த லைன் போட்டிருக்கேன், இந்த ப்ராஃபிட் டார்கெட்டுக்கு எழுதியிருக்கேன். பட் நமக்கு தேவை $100 ப்ராஃபிட் கைஸ். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆக்சுவலாக மார்க்கெட் அகைன்ஸ்டாக கிட்டத்தட்ட $25 வரை போயிடுச்சு. இன்னும் ஒரு 2 பாயிண்ட் மேலே போயிருந்தாலே எஸ்எல் ஹிட் ஆகிருக்கும். ஹிட் ஆகிருந்தாலும் நோ வரிஸ் கைஸ், பிகாஸ் இது வந்து ரிஸ்க் ஃப்ரீ ட்ரேடு தான். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லாஸும் எடுக்க போகிறது இல்லை இந்த ட்ரேடில். டைம் கிட்டத்தட்ட 12:23 12:30 கிட்டத்தட்ட ஆக போகுது கைஸ். ஸ்டில் ட்ரேட் ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். இந்த ட்ரேடு க்ளோஸ் ஆனதும் க்ளோஸ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான்.
எஸ் கைஸ், நம்ம நினச்ச போல் மார்க்கெட் நமக்கு தேவையான டைரெக்ஷனில் வந்துட்டுருக்கு. என்னோடய எஸ்எல்லை நான் $50 மூவ் பண்ணி வைக்கிறேன். ஸோ எஸ் கைஸ், டிபி ஹிட் ஆக போகுது. எஸ் கைஸ், டிபி ஹிட் ஆகிடுச்சு. பை கைஸ், see you டுமாரோ பார்க்கலாம்.